ஜெய் சீதாராம். அடியன் பாதுகாதாசன். வேலை போல் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப நாளாச்சு இறைவனை பற்றி பேசி. இதெல்லாம் எதுக்கு பேசி என்னத்துக்காக போகுது, இதெல்லாம் யாருக்காச்சும் புரிய போகுதா அப்படின்னு அப்படி கிடையாது. இது பேசுகிறதுனால நமக்கே சில கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் பகவானை பற்றி அடிக்கடி பேசிக்கிறது. அதில் என்ன குறை நிறை அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி வராமல் பார்த்துக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பேசிக்கிறது. நமக்கு நாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டுக்கிறது. இவ்வளோ தவறுகள் நமக்குள்ளே இருக்கா அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கெல்லாம் அதில் ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ராமாயணத்துலேருந்து ஒரு கதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன அனுபவங்கள் தான். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒருத்தருக்கிட்ட எப்படி சொல்கிறது, அது புரிய ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறோம், உதவி பண்ண போகிறோம். உதவி பண்ண போய் அங்கே போனால் சண்டை ஆயிடுது. நம்ம நல்லது நினச்சின்னு அவங்களுக்கு போய் உதவி பண்ண போய் அது சண்டையாகி அவங்க கடைசியில் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுற அளவுக்கு பெரிய சண்டையாகி அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய விரிசல் ஆயிடுது. அப்போ நம்ம திரும்பி ரிட்டர்ன் நினச்சி இப்படி படுத்து யோசிச்சு பார்ப்போம், என்னடா இது, ஏன் நமக்கு அவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் தானே பண்ண போனோம், நல்ல விஷயங்களை சொல்லி அவங்க பிரச்சனையிலேருந்து இப்படி மீண்டு வரதுக்கான உதவி தானே செய்யணும், ஏன் நமக்கு அவங்க கூட இப்படி ஒரு சண்டை உருவானுச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி நிறையா ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் புராண கதைகளில் படித்தா, புராணங்கள் இதிகாசங்களை படித்தா தான் அதை புரிஞ்சக்கூடிய சக்தி வரும். எப்படி சொல்லுது பற்றியலா? புராணங்களையும் இதிகாசங்களையும் அது எந்த மதமாக ஆனாலும் சரி நல்லா உன்னிப்பாக படித்து அதை ஞானத்தோடு பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூட் கிராஸ் கிடைக்கும். நம்மெல்லாம் எல்லாம் மேலோட்டமாக பார்த்துட்டு ஏதோ ஏன தானே போயிட்டுருக்கோம். நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நான் நல்லதுன்னு நினச்சி செய்யலாம், அது நல்லதாகவும் இருக்காது. கெட்டதுன்னு நினச்சி செய்யறதெல்லாம் கெட்டதாகவும் இருக்காது. அதுக்கு பின்னாடி சில விளைவுகள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். நம்ம கண்ணோட்டத்துக்கு வேறு மாதிரி இருக்கும், பிரபஞ்சத்தோட கண்ணோட்டத்துக்கு அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம யோசிப்போம், ஏன் இது அவங்களுக்கு போய் நல்லது செய்ய போய் நமக்கு ஏன் இவ்வளோ கெட்ட பேர், ஏன் இவ்வளோ சண்டையாச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன காரணம்னா, பகவான் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு நம்ம ஒரு வழியை காட்டியிருப்பார். இது நம்ம வழிவழியாக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சதுனால இந்த பிறவிகளில் நமக்கு கொஞ்சம் ஞானத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்து இதெல்லாம் செய்யாத, இப்படி போ, அப்படி பண்ணுன்னு நமக்கு ஒரு கொடுத்து அதுலேருந்து வட்டி போடுறது. நமக்கு கொஞ்சம் என்ன ஒன்றுனா, இதையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒன்று கிடச்சா அது அடுத்தவங்களுக்கு போய் பகிர்ந்துக்கிறது. அந்த நல்ல மனசு உள்ள நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களை என்ன பண்ணும், நமக்கு அடுத்தவங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு அதிகமாக ஓவராக பில்டப் கொடுக்குறது. நமக்கு நடந்துட்டு அது யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம போய் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு போய் வழிகாட்டதாக நினச்சி அவங்களுடைய கர்மத்தை தடுக்கிறது. இப்படி எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க சில பதிவுகளை பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பதிவுகள்னா அவங்க செய்த நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு காலகிரகம்லாம் வேலை செய்யும். அதை நம்ம அங்கே போய் நின்று தடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பிரபஞ்சம்னா அந்த இயற்கை கோவப்படும். நீ உனக்கு வழியை பார்த்துட்டு நீ போகாமல் அவனுக்கு போய் என்ன உதவி பண்ண போகிற, உன் கதையே இங்கே டமாரம் அடிச்சு கிடக்கு, நீ உன் வழியை கரெக்டாக பார்த்துட்டு போக வேண்டியதானே. அவனுக்குன்னு வரும்போது அவனுக்குன்னு அந்த நேரம் நல்ல நேரம் வந்துட்டுனா அவனே உன்கிட்ட உதவிக்கும். அவன் உதவி கேட்காம நீ போய் உதவி செய்ய போனீங்கன்னா அப்போ அது திமிரடி தானே. இப்போ கடவுள் அவனுக்கு நல்ல நேரம் வந்துட்டு அந்த கெட்டதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னா அவனுக்கே பகவான் ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த ஆள்கிட்ட போய் நீ உதவி கேளு அப்படின்னு தூண்டி விடுவார். இயற்கை தூண்டி விடும், கொண்டுட்டு போய் ஒன்று சேர்த்து இது மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்க அதுலேருந்து தப்பிச்சுடுவாங்க. அதை விடாமல் நீயா போய் வாலின்றா போய் எல்லாருக்கும் போய் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவங்க நடந்து போகிற வழியில் ஏன் தடுக்கிற? இப்போ அவங்கன்னு தனியாக ஒரு ரூட்டு போட்டு ஒரு தடம் போடுறாங்க. அந்த முள்ளெல்லாம் நல்லா செதுக்கி அந்த தடத்தை விட்டு அவங்க ஒரு ரூட்டு போடுறாங்க. நீ என்ன பண்ணுற, இந்த ரூட்டை இப்படி போடாது அப்படி போடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ரூட்டு போட விடாமல் தடுத்து எல்லாத்தையும் குழப்பிட்டு ஏன் குழப்பி விட்ற? அதனால் உன் ரூட்டை நீ கிளியர் பண்ணிவிட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு அந்த கிரகம் நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ அந்த ரெண்டு சண்டையாயிடும். அவங்கள எகின்ஸாக நம்மளை மாற்றி விட்டு
நம்ம அவங்கக்கிட்ட போகாமல் நெருங்காமல் வச்சுக்கும். இவனை நெருங்க அங்கே விட்டால் தானே அவன் போய் நல்லது சொல்லுவான். நெருங்க விடாமல் சண்டையை மூட்டி விட்ருவோம் அப்படின்னு சண்டையை மூட்டி விட்ருவோம். இப்படி தான் இந்த இயற்கையை மூட்டி விட்டு, ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கர்மம் இருக்குது, அதை அவங்க அனுபவிச்சுட்டு தான். ஏன்னா அவங்கவுங்க மூதாதையர்கள் அவங்க முப்பறிவில் செஞ்சது இதெல்லாம் அவங்களோட இந்த பதிவெல்லாம் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர் என்னென்ன நல்ல கெட்டது செஞ்சுருப்பார். எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன நல்ல கெட்டதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. என்னுடைய மூதாதையர்கள் நான் முப்பிறவியில் என்ன செஞ்சுருக்கிறேன், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சேர்த்து தான் ஈதி எப்படி சொல்லுவேன்னா ஈவு மீதி கால்குலேஷன் சொல்லுவோன்னா, ஈவு இது மீதி பை ஈக்குவல் டு ரிசல்ட்டு சொல்கிறோம்ல, அதுதான். அந்த மாதிரி எல்லாம் வகுத்து தான் வரும். வகுக்கிறது இந்த பிரபஞ்சமே ஒரு கால்குலேட்டர் மாதிரி. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு கால்குலேட்டர். அது எல்லாம் கணக்கு போட்டு எல்லாம் அங்கங்கே கொண்டாந்து சேர்த்து வச்சிடும். நம்ம திடீர்னு போவோம், சம்மந்தம் இல்லாமல் வந்து உதவி பண்ணுவாங்க. திடீர்னு போவோம், சம்மந்தம் இல்லாமல் வந்து சண்டை போடுவாங்க. இதெல்லாம் இயற்கை அப்படியே தன்னால் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மீறி எது நடந்தால் எனக்கு என்ன, பகவானே உன் பாதம் மட்டும்தான், நான் உன் பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன், நீ எது வேணாலும் நடத்திக்க, திருக்கட்சி நம்பிக்கை மாதிரி வந்துடணும். இது அதாவது இது எல்லாத்தையும் தாண்டி போனவங்களோட கணக்கு. பகவானை இறுக்கமாக பிடிச்சி எது நடந்தாலும் நீ அடித்தாலும் ஓகே, யாராச்சும் உங்களால் மாலையை போட்டாலும் அதுவும் உனக்கே இருப்பணும், யாராச்சும் ஒரு குச்சி எடுத்து அடித்தாலும் அதுவும் உனக்கே இருப்பணும் அப்படின்ட்டு போகிறது ஒரு நிலை. எதுக்காக இருந்தாலும் போய் எதிர்த்து சண்டை போடுறது, என்ன நீ என்ன பண்ணி விட்டியா, என்ன திட்டி விட்டியா அப்படின்னு போய் பழி வாங்குறது, இந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறதுக்கான ஒரு இது. யாராச்சும் நம்மளை துன்புறுத்தினாலோ, யாராச்சும் நம்மளை திட்டினாலோ, நம்மளை கேவலப்படுத்தினாலோ, நம்மளை வந்து இன்சல்ட் படுத்தினாலோ, நம்மளை அவமானப்படுத்தினாலோ, நமக்கு எந்த கெடுதல் செஞ்சாலும் எது செஞ்சாலும் அந்த பெரும் இயற்கை வந்து நான் ஒன்று செய்யாமல் இதெல்லாம் எனக்கு நடக்காது, அப்போ அதுக்கு நான் ஏற்ற ஆள் தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா அப்போ தான் நமக்கு பகவான் இறைவனுக்கிட்ட நெருங்கி இருக்கோம்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாமல் நமக்கு கோபம், ஏன் நமக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க, நம்ம எதிர்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு கோபமோ வெறியோ இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை, அப்போ இன்னும் நம்ம தயார் நிலையில் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஒருத்தன் கோல் அடிக்கிறான்னா அவன் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் அந்த கோல் அது மாதிரி டெய்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி யாருக்கிட்ட சண்டை போட்டோம், நாளைக்கு இந்த சண்டை வராமல் இப்படியெல்லாம் தவிர்க்கலாம், இன்றைக்கி யார் மனசை நோவும்படியாக நடந்துக்கணும், நாளைக்கு அவங்க மனசு நோவும்படியாக நடக்காமல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்து அதை ஜீரோவுக்கு கொண்டுட்டு வரணும். ஒரு தவறு செய்கிறது தப்பு இல்லை, அந்த தவறை திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு ஜீரோவில் கொண்டுட்டு வந்து எப்படி சொல்லுது, திராஸில் 2 சைடும் வெயிட் இல்லாட்டி திராஸ் கரெக்டாக நிற்கும். அந்த மாதிரி 2 சைடுமே பிரச்சனை இல்லாட்டி திராஸ் கரெக்டு நிலைக்கு வந்துடும். அந்த மாதிரி இந்த சைடும் பிரச்சனை இல்லாமல் இந்த சைடும் இல்லாமல் நம்மளை ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொண்டுட்டு வந்துடணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பிரச்சனை வருது, ஒருத்தங்களால் பிரச்சனை வருது, அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு ஒதுங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போய் பேசுகிறது, அவங்கள்ட்ட போய் இது இன்டர்ட் பண்ணுறதுலாம் இல்லாமல் சரி அவங்க நம்ம குணத்துக்கு ஒத்து இல்லையா, ஓகே அடுத்த ரூட்டை மாற்று அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். பகவான்கிட்ட போய் வேண்டிக்கணும், பகவானே இவங்கெல்லாம் என்கிட்ட வராமல் நீ தான் பார்த்துக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட போட்டுறணும். இது மாதிரி சில நீதியெல்லாம் இருக்குது, இதில் நிறைய நீதி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனையும் தூக்கி நம்ம யாரை கும்பிட்றோமோ அவர்கிட்ட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறது பெஸ்ட். இதுக்கு தான் சரணாகதி. ஜெய் சீதாராம்.